சூரியம் சினிமாஸ் டி பிக்சர்ஸ் தயாரிப்பில் தயால் பத்மநாபன் இயக்கத்தில் வெற்றி நடிக்கும் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு ஜூலை 10 முதல் திரையரங்குகளில். அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நாளை கரூர் போகிறார் முதல்வர். இன்றே கடுமையான கண்டனங்களை பதிவு செய்கின்றன இடதுசாரி அமைப்புகள். முதல்வர் அங்கே 32 பேருக்கு பணியாணை வழங்க இருக்கிறதாக தகவல் வெளியாகியிருக்கு. செய்தி குறிப்பானை எல்லாம் அதான் சொல்லுது. அப்படி ஒரு தவறை முதல்வர் செய்யக்கூடாது. தாவேக்கா நடத்தின ஒரு பிரச்சனைக்கு, தாவேக்கா செய்த ஒரு தவறுக்கு, அல்லது தாவேக்கா செய்ய வேண்டிய சில செயல்களுக்கு அரசு தலையில் கட்டுறது நியாயமா அப்படின்னு இடதுசாரிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றன. என்ன செய்ய போகிறார் முதல்வர்னு கேள்வி எழுந்திருக்கு. அதை பற்றி பேசுவோம். இன்னொரு புறம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் சத்தமில்லாமல் நடந்துகிட்டு இருக்கு. பல்கலைக்கழக துணைவேந்தர் தேடுதல் குழுவில் 3 பேர் இருந்த நிலையில் இப்போது 5ஆக உயர்த்தப்பட்டிருக்கு. இதில் மறைமுகமாக ஆளுநருடைய கை ஓங்க போகிறது. ஆல்ரெடி RN ரவி 3 பேரை 4 பேராக மாற்றணுன்னாரு. 4 என்னங்க 4 நம்ம 5ஆக மாற்றிக்கலாம் அப்படின்னு இன்றைய அரசு ஒரு முடிவு எடுத்திருக்கு. கடந்த காலங்களில் துணைவேந்தரை முதல்வரே நியமிக்கலாம் அப்படின்னு உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வரைக்கெல்லாம் போயிட்டு இந்த அரசு முடிவு செய்திருந்த நேரத்தில் 29ஆம் தேதி அதற்கான விசாரணை நடைபெறவிருக்கும் நிலையில் இப்படி அவசரப்பட்டு ஒரு தவறான முடிவை அரசு எடுக்கிறதாங்கிற விமர்சனமும் இருக்கு. அதை பற்றியும் பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. நாளை தினம் சிஎம் விஜய் கரூருக்கு போறாரு. பதவியேற்றதுக்கு அப்புறம் முதல் முறையா கரூருக்கு போறாரு இல்லையா? சொன்ன 2 விஷயத்துல உங்களுக்கு முக்கியமா இதுதான் பட்டிருக்கு பாருங்க. இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்கிறீங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு இதுதான் பிரதானமா பேசப்படும் பொருளா மாதிரி இருக்காமா. ஏன்னா இப்போ அதை சுற்றி பல விஷயங்கள் நடந்தது. அதை குறித்து முன்னாடியே தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். இப்போ நாளைக்கு கரூருக்கு போயிட்டு அங்கே தேர்தல் பிரச்சாரம் ஒரு பக்கம் முதல்வர் விஜய் பண்ணாலும், இன்னொரு பக்கம் எது பெரிய பேசு பொருளை மாறி இருக்கு அப்படின்னா, கடந்த ஆண்டு நடந்த கரூர் கூட்ட நெரிசல் இறந்து போனாங்க இல்லையா, அவங்களோட அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை விஜய் நேரடியாக சந்திக்க போகிறார். இதுதான் அவர் ஏற்கனவே பல பேரை இங்கே பனையூர் கூட்டு பார்த்தார், இரங்கல் தெரிவிச்சு அதெல்லாம் பார்த்தோம். ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் முதல் முறையாக அங்கே அவங்க சந்திக்க போகிறாங்க. சந்திப்பை தாண்டி எந்த ஒரு முடிவு சர்ச்சையாக மாறி இருக்கு அப்படின்னா, அதில் 32 நபர்களுக்கு அரசு வேலை வழங்க போகிறதா ஒரு அரசாணையை ஒரு முடிவை தாவேக அரசாங்கம் எடுத்திருக்காங்க. அது பெரிய விமர்சனத்தை வெளியில் மட்டும் இல்லாமல் கூட்டணிக்குள்ளேயே பெரிய விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கு. எதற்காக அந்த அரசாணையை தாவேக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்ப்பு குரலை கம்யூனிஸ்டுகள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வைக்கக்கூடிய காரணமே என்ன அப்படின்னா, தாவேக்காவால் நடந்த ஒரு தவறால், தாவேக்கா பிரச்சாரத்தில் நடந்த ஒரு விபத்தால் தாவேக்கா அரசாங்கமே அவங்களுக்கு அந்த பணியாணையை கொடுக்கறது ஏற்கனவே வழக்கு போயிட்டுருக்கு. அந்த வழக்கை நீர்த்து போக செய்யும் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை இப்போ கம்யூனிஸ்டுகள் எழுப்பியிருக்காங்க. நாளைய தினம் விஜய் அறிவித்தபடியே அந்த ஆணைகளை கொடுப்பாரா, இல்லை எதிர்ப்பை தொடர்ந்து அந்த ஆணைகள் பின்வாங்கப்படுமா அப்படின்ற கேள்வி பெருசாக எழுந்திருக்கு. ஆமாம், அதில் அவர் கொடுக்க தான் போகிறாருங்கிற மாதிரி தான் செய்திகள் இந்த நிமிடம் வரைக்கும் ரெக்கை கட்டி பறக்குது. இதை கடுமையாக கண்டிச்சிருக்கிறார் புதிய தமிழகம் கட்சியை சேர்ந்த கிருஷ்ணசாமி. அவர் சொல்கிறாரு, விஜய் ஸ்டைல்லே விஜய்க்கு பதிலடி கொடுக்குறாரு. அரசு நெய்யில் ஸ்வீட் செய்யாதீங்க ப்ரோ அப்படிங்கிறார். அது கடந்த காலங்களில் விஜய் வைத்த விமர்சனம், அதாவது அரசு பணத்தில் கலைஞருக்கு சிலை வைக்காதீங்க அப்படின்னு சொன்ன விமர்சனத்தை அதோடு ஒப்பிட்டு இதை விமர்சிக்கிறார். இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இது ஏன் கொடுக்கக்கூடாதா அப்படின்னா, அவங்க ஒரு அரசு நிகழ்த்திய ஒரு விஷயத்தில் அல்லது அரசால் அந்த குடும்பங்கள் பலியாகலைங்கிறது மொதல் விஷயம். ஒரு தனிநபர் அவர் சார்ந்திருக்க இயக்கம், அதனுடைய அரசியல் கட்சி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அதற்கு யார் பொறுப்பு அப்படின்னா 2 பேருமே கூட்டு பொறுப்பு. அரசாங்கமும் அன்னைக்கு உள்ள அரசாங்கம் பொறுப்பு, இவரும் பொறுப்பு. இருந்தாலும் அந்த பலி எண்ணிக்கை யாரால் நிகழ்த்தப்பட்டுச்சு அப்படிங்கிறது இன்னமும் விசாரணையில் இருக்கிற நிலையில் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுனால சாட்சிகள் பிறல் சாட்சியாக மாறுறதுக்கோ அல்லது தடுமாறுறதுக்கோ அல்லது சாட்சிகளை கலைக்கிறதுக்கான வேலைகளோ இதில் நடக்கலாம்னு சந்தேகிக்கப்படுது. அதை தாண்டி இடதுசாரிகள் இது எந்த ஆங்கிளில் கண்டிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இது ஒரு கட்சி சார்ந்த, ஒரு அரசியல் கட்சி சார்ந்த ஒரு பிரச்சனை. அரசியல் கட்சி நிகழ்ச்சியில் வந்தவங்க இத்தனை பேர் பலியாக இருக்காங்க அப்படின்னா அது அரசு தலையில் ஏன் கட்டுறீங்க அப்படின்னு இவர் திருப்பூர் MP சுப்பராயன் கேட்டிருக்காரு. அது மாதிரி மார்க்சிஸ்டினுடைய மாநில செயலாளர் அவரும் இதை கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. சண்முகமும் விமர்சிச்சிருக்காரு. வழக்கின் தன்மையே நீர்த்து போயிடும். இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க, அரசை விமர்சிக்கக்கூடியவங்க இப்படிப்பட்ட வாதங்களை வைக்கிறாங்களா, அரசு ஆதரிக்கக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கள்ளக்குறிச்சியில் திமுக அரசு 10 லட்சம் தரலையா, அது என்ன கள்ளச்சாராயம் குடித்தா 10 லட்சம் தரணுமா,
அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அந்த கேள்வி வேலிட் ஆனதா அப்படின்னா வேலிட் ஆனது தான். ஆனால் அதில் ஒரு சின்ன நுட்பமான விஷயங்களும் இருக்குது. 10 லட்ச ரூபாய் எதற்கு தராங்க அப்படின்னா, அரசு அங்கே தரக்கூடிய கருணை தொகை யாருக்கானது அப்படின்னா அந்த நபரை இழந்து தவிக்கக்கூடியவங்களுக்கானது. அந்த இப்போ ஒரே குடும்பத்தில் கணவனும் இருந்தாங்க, மனைவியும் இருந்தாங்க. அந்த பிள்ளைகளை யார் பார்த்தப்போ அவங்களோட எதிர்காலம் என்ன ஆகும்? அது தவறு தான். ஆனால் அரசு அவங்களுக்கு அரசாங்க வேலை தரல, பதிலாக நிவாரணம் கொடுத்தாங்க. இங்கே கரூர் விவகாரத்திலையும் அரசு நிவாரணம் கொடுத்துச்சு கரூர் குடும்பத்தில் இறந்தவங்களுக்கு, இந்த விபத்தில் இறந்தவங்களுக்கு. அதற்கப்புறம் விஜய் தரப்புலையும் கட்சி சார்பாக நிவாரணம் தரப்பட்டுச்சு. ஆனால் அரசு பணின்னு வரப்போ தான் இது கண்டனத்துக்குரிய ஒன்றா மாறுது. ஏன் அப்படின்னா இந்த அரசு பணி ஒன்றையே தனது லட்சியமாக கனவாக கொண்டு பல லட்சம் பேர் படிச்சுட்டு வரும் பொழுது அரசு இப்படி அரசு பணியை கொடுக்கறது அப்படிங்கிறத அது ஒரு நெறிமுறைப்படுத்தணும், ஒரு வரைமுறைக்குள்ளே கொண்டு வரணும். இது எப்படி சாத்தியம்? இதனால் எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க? ரெண்டாவது, இது சிபிஐ வழக்கில் இருக்கிற ஒரு விஷயம், அதை நீர்த்து போகிற செய்கிற மாதிரி இந்த விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு விஜய் கூட கூட்டணியில் இருக்க, அதாவது வெளியிலிருந்து ஆதரிக்கக்கூடிய இடதுசாரிகள் கண்டிக்கிறாங்க. கூட்டணியில் இருக்கக்கூடிய வைகோ மற்ற சிலருடைய நிலைப்பாடு என்னங்கிறது தெரியல. இப்போ இந்த கரூர் விவகாரத்தில் வைகோ முன்னாடி சொன்னார், அன்னைக்கு விஜய்க்கு மனசாட்சி இல்லைன்னு, இன்னைக்கு விஜய்க்கு மனசாட்சி இருக்குது அப்படிங்கிறாரு. திரும்ப அன்னைக்கு கடுமையாக கண்டிச்சார், மனசெல்லாம் பதறுது, இது திமுக ஏன் நடவடிக்கை எடுக்க தயங்குது, திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் ரகசிய டீலிங் ஏதோ இருக்க போருக்கு, இல்லைன்னா நேரம் விஜய் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கணுமே அப்படின்லாம் திரும்ப கடுமையாக பேசியிருந்தார். இன்னைக்கு ஊடகங்கள் சரியில்லை, நீங்கள் எங்களை சரியாக புரிஞ்சுக்கலன்னு சொல்லக்கூடிய திரும்ப இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறாரு, இவர் எப்படி இதுலேருந்து இது எப்படி பார்க்குறாரு, நம்மக்கிட்ட என்னவா கன்வே பண்ண போகிறாருன்னு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. அல்லது 32 பேருக்கு பணியாணை தாங்க, அது தப்பு இல்லைன்னு சொல்ல போகிறாங்களாங்கிறதும் புரியல. இப்போ குறிப்பாக நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சண்முகம் அவர்கள் சொன்ன கருத்து, அதில் எப்படி அவர் ஸ்ட்ராங்காக நிற்பார் அப்படின்றது இன்னும் தெளிவாக தெரியல நமக்கு. நாளை தினம் சந்தேகப்பட்டுட்டே இருக்கிறீங்க. இல்லை பொதுவாகவே அந்த கேள்வி எல்லாத்தையும் எழுந்திருக்கு இல்லையா, அவங்களுக்குள்ளே முரண்பட்டுக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு விஜய்க்கு அகேன்ஸ்டாக ஒரு சார்ஜ் வைக்கிறார் அப்படின்னா, விஜயோட முடிவுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறார் அப்படின்னா, நாளைய தினம் கரூருக்கு அங்கே விஜய் போகும்போது அங்கே எப்படி அந்த கருத்துக்கள்லாம் மாறப்போகுது அப்படின்றது கூட ஒரு பெரிய குழப்பம் தான். ஏன்னா இதுவரைக்கும் விஜயோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய எந்த கூட்டணி தலைவர்களுமே அவங்களோட நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தது கிடையாது. திடீர்னு பேக் அடிக்கிறாங்க, திடீர்னு மாற்றி பேசுகிறாங்க, அது எல்லாமே நடந்துட்டு இருக்கு இல்லையா. அதனால் இதில் எந்த அளவுக்கு நம்ம கிரெடிபிளாக சண்முகத்தை நம்பலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. நீங்கள் சொன்னது போல் விஜய் எடுத்த முடிவில் அவர் தொடர்ந்து நீடிப்பார். நாளைக்கு ஏற்கனவே நம்ம நிறைய பேசியிருக்கோம், கரூர், விராலிமலை, திருச்சி கிழக்கு, இது எல்லாத்தையும் சேர்ந்து இடைத்தேர்தல் வரக்கூடிய தொகுதிகள் இல்லையா. அதனால கரூர்ல வச்சு அது ஒரு மாநாடா பிரச்சாரமா மாத்துறதுக்கான வேலைகளை பொதுக்கூட்டத்தில் பேச போறதா சொல்றாங்க. அது எம்ஆர் பாஸ்கர் தான் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இப்ப சமீபத்தில் தாவைக்கல்ல போய் சேர்ந்தவர், அவரும் சேர்ந்து பண்றாரு. அதனால நாளைக்கு எப்படி இருக்க போகுது, நாளை தினம் அந்த கரூர் விசிட்டை முடக்க நினைத்த திமுக அப்படின்ற ஒரு கோஷத்தை தான் மீண்டும் விஜய் எழுப்ப போறார். மீண்டும் திமுகவுக்கு அகேன்ஸ்டா ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டுகளை அடுக்கிக்கிட்டே உங்களை பார்க்க விடாம பண்ணுச்சு, அப்பயும் பண்ணுச்சு, இப்பவும் பண்ணுது, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, இப்போ கூட நீதிமன்றத்துக்கு போயிட்டு அதுக்கான வேலைகளை பார்த்தாங்க, நம்ம டீம் முறியடிச்சிருச்சு அப்படின்லாம் பேச போறாரு. அது தெரிந்ததுதான். ஆனாலும் அது எந்த அளவுக்கு கனெக்ட் ஏற்படுத்தும் மக்கள் கிட்ட அப்படிங்கிறது நம்ம நாளைக்கு பார்த்தா தெரியல. ஆனா நம்ம இதுதான் முக்கியமான பொருளா, இதை பேசணுமாங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு எல்லா ஊடகங்களும் இதை பேசுறதுனால இதனுடைய சாதக பாதகங்களையும் பேச வேண்டியதா இருக்கு. ஆனாலும் இதை விட முக்கியமானது உயர்கல்வித்துறையில சத்தமில்லாமல் ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ஆட்சி அமைந்த உடனே காங்கிரஸை சேர்ந்த விஸ்வநாதனுக்கு உயர்கல்வித்துறையில் பொறுப்பு வழங்கப்படுது, அமைச்சராகிறார். அந்த அமைச்சர் பொறுப்பை ஏற்ற உடனே அவர் என்ன சொன்னார்னா, கடந்த காலங்களில் இருந்த மாதிரியே துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரம் முதல்வருக்கு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அந்த நிலைப்பாட்டை நாங்கள் ஃபாலோ பண்ணுங்கிற தேவையும் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை பேசியிருந்தார். அதுக்கப்புறம் அது கடுமையான கண்டனங்களை சந்தித்த உடனே இல்லை நாங்கள் அப்படிலாம் பேசலை, அது பின்வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஆனால் மறுபடியும் இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, இன்னும் 10 அடி தாண்டி போய் விஷயத்த சொல்கிறாரு. இன்னைக்கு இப்போ என்ன சமீபத்தில் சொல்கிறாரு அப்படின்னா, இது வரைக்கும் பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர் தேடுதல் குழுவில் 3 பேர் இருக்காங்க அப்படின்னா, அது 3 பேர் கிடையாது, நாங்கள் 5 பேர் ஆக்கிறதுக்கான கோரிக்கையை வச்சுருக்கோம் அப்படிங்கிறார். எந்த அடிப்படையில் வச்சாங்க, யார் கூட டிஸ்கஷன் பண்ணாங்க, சட்டமன்றத்தில் இதற்காக சட்டங்கள் எதுவும் மாற்றப்பட்டுச்சா? ஏன்னா பல்கலைக்கழகங்களில் மொத்தம் 22 பல்கலைக்கழகங்கள் இருக்குது அப்படின்னா மாநிலத்தில், அதில் 16 பல்கலைக்கழகங்களில் இது வரைக்கும் துணைவேந்தர் நியமிக்கப்படாமல் காலியாக தான் இருக்குது. அந்த துணைவேந்தரை விரைவாக நியமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் 5 பேர் கொண்ட தேடுதல் குழு நியமிக்கும் அப்படின்னு சொல்றது மேற்பூச்சா மேலோட்டமாக பார்க்குறப்ப ஆமாம் சீக்கிரம் நியமிக்கணும்னா அதிக நம்பர் வேணும் தானே அப்படின்னு தோன்றது சகஜம். ஆனால் இது உள்ள என்ன பிரச்சனை, இப்போ ஆல்ரெடி 3 பேர் நியமிச்சாங்க இல்லையா, அந்த 3 பேரில் ஒருத்தர் பல்கலைக்கழகம்
சிண்டிகேட் சார்பாக வரக்கூடிய ஒரு நபர், இன்னொருத்தர் தமிழக மாநில அரசு சார்பாக வரக்கூடிய ஒரு நபர், மூன்றாவதாக ஆளுநருடைய ஒரு ஆள். ஏன்னா ஆளுநர் தான் பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தருங்கிற முறையில் அவருடைய சார்பில் ஒருத்தர் வந்து மொத்தம் 3 பேர் இப்படி பல்கலைக்கழக துணைவேந்தருக்கான தேடுதல் குழுவில் இருப்பாங்க. இப்போ ஆளுநர் கை ஓங்குறபடி அதுக்கான நாமினி 2 பேர் யூஜிசிலேருந்து வராரு ஒருத்தர். அப்போ யூஜிசிலேருந்து ஒருத்தர் வராரு, மத்திய அரசு சார்பாக இருப்பார். ஆளுநருக்கான 2 பேருங்கிறதும் சர்ச்சைக்குரிய ஒன்றா இருக்கு. ஆளுநர் மத்திய சார்பாக தானே வேலை பார்ப்பாரு. ஆமா. அப்போ 3 பேருங்கிறது அங்க பலம் அதிகமா இருக்கு. அப்படின்னா யார் வந்து அந்த இடத்துல உட்கார வைக்கப்படுவாங்க? மாநில அரசுக்கு இருக்கிற அதிகாரத்தை ஏன் அந்த அரசு விட்டு தருது? இப்ப சட்டமன்றத்தில் தீர்மானம்லாம் இப்ப இடையில நிறைவேற்றினாங்க. ஆர்.என். ரவி என்ன சொன்னாரு, 4 பேர் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பிரச்சனை பண்ணாரு. அதுக்கு எதிராக அந்த அரசு போணுச்சு. நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் மாறி போணுச்சு. அதற்கு முன்னாடி சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறாங்க, முதல்வர் தான் துணைவேந்தரை நியமிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கிடுச்சு நீதிமன்றம். அதோட 10 நிலுவையில் இருந்த சட்ட மசோதாக்களுக்கு அனுமதி கொடுத்து அனுப்பிவிட்டுச்சு. அது பெரிய ஒரு தீர்ப்பாக இந்தியா முழுக்க பார்க்கப்பட்டுச்சு. இந்த நேரத்தில் இப்போ 26ஆம் தேதி இதனுடைய இறுதி விசாரணை சென்னை ஹைகோர்ட்டில் வர இருக்கு. அது கிட்டத்தட்ட மாநில அரசுக்கு சார்பாக தான் வரும். ஏன்னா உச்சநீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருச்சு, இங்கே சட்டமன்றத்தில் தீர்மானம் ஒரு மணி தான் நிறைவேற்றப்பட்டுடுச்சுன்னு நிறைய பாசிட்டிவான அம்சங்கள் இருக்கிறப்ப அவசர கதியில் 26ஆம் தேதி வரப்போகுது. இதுக்கு முன்னாடி, அதாவது பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, வெண்ணெய் திரண்டு வரப்ப தாழியை உடைச்சிட்டாரு அப்படின்னு, அவ்வளோ அவசரமாக ஏன் உடைக்கணுங்கிறது தான் கேள்வி. இப்போ மாநில அரசுக்கு சாதகமாக இருக்கிறது எதுக்கு நம்ம ஆளுநர் கையிலையும் மத்திய அரசு கையிலையும் கொடுக்கணும்? இது பேர் இணக்கமாக செயல்படுறதா? அப்படி இணக்கமாக செயல்படுறதுனால நம்ம தமிழக இளைஞர்களுடைய எதிர்காலம் என்னவாகும்? உரிமையை விட்டு கொடுத்துட்டு இணக்கமாக செயல்படணுமா? அதற்கான தேவை என்ன? இப்போ என்னன்னா, இப்போ உயர்கல்வித்துறையில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக தமிழ்நாட்டுக்கு கொடுத்த டார்ச்சரை விட எந்த ஸ்டேட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு உயர்கல்வித்துறையில் பாஜக வந்து கவர்னர் மூலிமா தொடர்ந்து வந்து ஊடுருவிட்டே இருந்தாங்க. இங்கே இருக்கக்கூடிய உயர்கல்வியை வந்து சர்ச்சைக்குரிய விதத்தில் பேசுறது, உயர்கல்வி முறையே சரியில்லைன்னு சொல்கிறது, அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போ ரீசெண்டாக கூட அமைச்சர் விஸ்வநாதன் இருக்கார்ல, அவருமே தமிழ்நாட்டில் வந்து உயர்கல்வி சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் ஒரு சர்ச்சைக்குரிய விதத்தில் பேசியிருந்தார். இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா, எதுக்காக இங்கே பெரிய எதிர்ப்பு வருது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் எல்லாமே வந்து மாநில அரசால் இருக்கக்கூடிய சட்ட விதிகளை பின்பற்றக்கூடிய பல்கலைக்கழகங்கள். அதன்படி பார்த்தீங்கன்னா நிர்வாக ரீதியாக ஃபுல்லாமே வந்து அந்த சட்டத்தின்படி தான் நடந்துட்டு இருக்குது. இது வரைக்கும் நிர்வாகத்தில் தலையிடணும், இல்லை நிர்வாக ரீதியாக பல சட்டங்க விதிகளை மாற்றணும் அப்படின்னா அது உரிய முறையில் அசம்பிளியில் வந்து அந்த சட்ட விதிகள்லாம் கொண்டு வந்து அசம்பிளியில் பாஸ் ஆனால் மட்டும்தான் அதை வந்து மாற்ற முடியும். அதை வந்து டக்குன்ட்டு ஒரு அரசாங்கம் நினைக்கிறது அப்படின்னா டக்குன்னு மாற்ற முடியாது. ஏன் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு வந்து தன்னாட்சி முறை என்பது இருக்குது. அதாவது மாநில அரசு உட்பட்டு அந்த சட்ட விதிகளில் இயங்கக்கூடிய தன்னாட்சி முறைகளில் வந்து இயங்கிட்டிருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் எல்லாமே வந்து இதை வந்து ஓவர் நைட்டில் வந்து டக்குன்ட்டு ஒரு முடிவை வந்து, அதுவும் மிக முக்கியமான முடிவை வந்து ஒரு மாநில அரசால் சட்டத்தை மாற்றாமல் நிறைவேற்றுறது ஒரு கஷ்டமான காரியம் தான். அதை வந்து நிறைவேற்றக்கூடாதுன்றதான் ஒரு எல்லாத்தால அக்ரி பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. ஆனால் அந்த பாயிண்ட்டை வந்து கொலாப்ஸ் பண்ணுற விதமாக இன்றைக்கி வந்து தாவேக அரசாங்கம் வந்து யூஜிசி, அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், பல்கலைக்கழக மானியத்தை சேர்ந்தவங்க வந்து இந்த ஒரு கமிட்டியில் வந்து கொண்டு வர்றதுக்கான முன்முடிவுகளை வந்து தாவேக அரசாங்கம் எடுத்திருக்காங்க. ஏற்கனவே என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, இந்த யூஜிசி இருப்பாங்க இல்லையா, இவங்களோட தலையாய வேலையே பல்கலைக்கழகங்களுக்கு மானியம் தர்றது, வழிகாட்டுதல் கொடுக்கறது தான். ஆனால் நிர்வாக ரீதியாக இவங்களோட தலையீடு வந்து பெருசாக இருக்காது, பெருசாக இருக்கவும் கூடாது. ஏன்னா நிர்வாகம் வரும்போது மாநில அரசாங்கம் கொடுத்த சட்டத்தின்படி தான் இயங்க முடியும். ஆனால் இப்போ வந்து யூஜிசி உறுப்பினரை வந்து நிர்வாகத்திலையும் எதற்காக இந்த அரசாங்கம் கொண்டு வராங்க அப்படின்றதான் கேள்வி. அப்போ நிர்வாகத்தில் கொண்டு வரும்போது இங்கே இருக்கக்கூடிய மாநில உரிமைகள் வந்து பறிக்கப்படலாம், மாநில தன்னாட்சிகள் வந்து இழக்கக்கூடிய நிலை ஏற்படும். பல்கலைக்கழகத்தோட தன்னாட்சி இழக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. நிர்வாகத்தின் பேசும்போது நீங்க சொன்னது போல ஆளுநர் தரப்புல ஒருத்தர் வந்து அங்க கமிட்டியில் இருப்பாங்க, யூஜிசி தரப்பு வந்தாங்க அப்படின்னா, அப்போ இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா 5ல் 2 பேர் வந்துட்டாங்க. அப்போ இன்னொரு நபர் இருந்தாலே போதும் அவங்களுக்கு. ஏன்னா 5ல் 3 தான் மெஜாரிட்டி. ஆல்ரெடி 2 வந்து பாஜக சார்பா, ஒன்று ஆளுநர் 2 யூஜிசி, இன்னொருத்தர் வந்து இவங்களுக்கு சார்பாக செயல்பட்டாங்க அப்படின்னா அது ஒட்டுமொத்த மாநில பல்கலைக்கழக நிர்வாகத்தையும் சீர்குலைக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா. இது எப்படி இருக்குன்னா, இந்த தலைமை தேர்தல் ஆணையர் அவங்களுடைய நியமனத்தில் கூட இப்படி தான் பாஜக பண்ணுச்சு. அதிக எண்ணிக்கையில் அவங்களே இருந்தாங்க, ஒரே ஒரு நபராக ராகுல் காந்தி தனியாக இருந்தார், எதிர்கட்சி தலைவருங்கிற முறையில். அதனால அவரால் பெரிய அளவில் அதில் ஒரு தாக்கத்தை செலுத்த முடியலன்னு சொன்னாங்களோ, அது மாதிரி இப்போ நம்ம ஊருக்குள்ளே இறங்கி வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம். இதில் இன்னொரு விஷயம், மறைமுகமான ஒரு லேயர் இருக்கு. இப்படி விஜய் அரசு செய்யக்கூடிய எல்லாத்துலேயுமே நேரடியாக விஜய் அரசினுடைய எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் பொறுப்பேற்கிறது இல்லை. இப்போ இதை பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பண்ணுது, நாளைக்கு விமர்சனம் காங்கிரஸ் மேலே தான் போகும். நீங்கள் நல்லா பாருங்க, இந்த காங்கிரஸ் அமைச்சர் வந்ததுலேருந்து இதுதான் பண்ணுறாரு. இதுக்கு எதுக்கு கூட்டாட்சி வேணும்? இதுக்கு எதுக்கு ஆட்சியில் பங்கு வேணும்?
ஒரே ஆட்சியா இருந்த வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரல. இல்ல ஒரு மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம பாக்குறப்ப தனியாக ஒரு கட்சி ஆட்சி முறை இருந்த வரை நமக்கு இந்த பிரச்சனை இல்லை. இப்ப கூட்டாட்சிங்கிறீங்க, பவர்ல எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஆனாலும் இதுல இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து ஃபேஸ் பண்றோம். பாஜக என்னவெல்லாம் நினைச்சோ அதெல்லாம் செய்யறாங்க. 100 நாள் வேலையா சத்தம் இல்லாம இங்க இம்ப்ளிமெண்ட் ஆகுது. கடைசி நாள்ல 5 வருஷம் கழிச்சு கடைசி டேட்ல அன்னைக்கு கன்னியாகுமரியில மத்திய அரசினுடைய அணுக்கனிம சுரங்க திட்டம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கப்படுது. அப்ப இது எப்படி அதே மாதிரிதான் இன்னைக்கு 26ஆம் தேதி தீர்ப்பு வரதுக்கு முன்னாடி இப்படி அவசரமா ஒரு வேலையை பாக்குறாங்க. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா மேகதாது அணை அந்த பிரச்சனை இன்னும் போயிட்டு இருக்கிறப்பதான் நீங்க எங்கள்கிட்ட தண்ணியா கேட்டீங்க, தமிழ்நாடு எங்க தண்ணி கட்டுச்சு, தண்ணிலாம் தர முடியாதுன்னு திமிர்த்தனமாக கர்நாடக அமைச்சர் ஒருத்தர் பேசுறாரு. இங்க காங்கிரஸ் பொறுப்பேற்குது, அமைச்சரவையில் இருக்கு. ஆனாலும் காங்கிரஸ் எந்த பதிலும் சொல்லல. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப ராகுல் காந்தி இருக்கிறாரு, ஏன்னா அங்க தண்ணி தர மாட்டேன்னு சொல்றது பிஜேபி கிடையாது, ராகுல் காந்தி சொல்றாரு. ராகுல் காந்தியினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட, அவருடைய விசுவாசத்துக்கு உட்பட்ட ஒரு அரசு இப்படி சொல்லுது அப்படின்னா, அப்ப இது காங்கிரஸா இருந்தானே பிஜேபியா இருந்தானே எல்லா தேசிய கட்சிகளும் எதிர்க்கப்பட வேண்டிய கட்சிகள்ங்கிற பொருளை தான் நம்ம புரிஞ்சுக்கொண்டிருக்கோம். எடப்பாடி பழனிசாமி என்ன கேட்கிறாரு அப்படின்னா, இப்போ கர்நாடக அமைச்சர் இந்த மாதிரி சொல்றாரு இல்லையா, தமிழ்நாடு தண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு, அதற்கு விஜய் எப்படி எதிர்பணி ஆற்றணும்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இப்ப விஜய் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அமைச்சர் விடுவிச்சிருவாரா, காங்கிரஸ் அமைச்சர் நீக்கிடுவார பதவியில் இருந்து. ஏன்னா கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம் தமிழ்நாட்டை தனி தர மாட்டாங்க அப்படின்னா அந்த கட்சியை சேர்ந்த ஒருத்தர் எதுக்காக அமைச்சரா நீடிக்கணும் தமிழ்நாட்டில் அப்படின்ற ஒரு எதிர்ப்பு குரல் எடப்பாடி பழனிசாமி எழுப்பியிருக்காரு. எல்லா கேள்விக்கும் நாளைக்கு பதில் சொல்லிவிடாரு பாருங்க கரூர்ல. அப்படிதான் நம்ம நம்புறோம். ஆனா பதில் வராது. ஏன்னா கடந்த 5 வருடங்கள் அதற்கு முன்னாடி எல்லா காலங்களிலும் ஜூன் மாசத்துல குருவி சாகுபடிக்கு கர்நாடகாவிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கு. அங்க யார் ஆட்சி செஞ்சாலும் பிஜேபியா இருந்தாலும் திறக்கப்பட்டிருக்கு. அப்போ இப்போ ஏன் திறக்கப்படலை? இதை முதல்வர் கேட்பாரா? இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை அனுமதிச்சுட்டு கோரிக்கை வைக்கிறாரு. இப்படி பல விஷயங்கள் இங்கே நடக்குது. அதையெல்லாம் முதல்வர் எந்த பதிலும் நேரடியாக சொல்றது இல்லை. ஏன் அவ்வளவு? ஏன் இப்போ அமைச்சரவையில் விசிகா இருக்கு, அவங்க சமூக நீதித்துறைங்கிறாங்க, அப்புறம் விசிகா உள்ள ஆதி திராவிட நலத்துறை தான் இருக்கணும் பேருங்கிறாங்க. அந்த பிரச்சனையே எந்த டிஸ்கஷனும் இல்லாமல் கொண்டு போகிறாங்க. அப்படின்னா இப்போ எல்லாத்தையுமே டிஸ்கஷன் இல்லாமல் கொண்டு போயிட்டு நாளைக்கு வழக்கம் போல் திமுக மீதான விமர்சனம் மட்டும்தான் இருக்கும். திமுகவை நீங்கள் விமர்சிங்க, திட்டுங்க, உங்கள் அரசியல் அது. ஆனால் இதற்கெல்லாம் முதல்வருங்கிற முறையில் பதில் சொல்லணும்ல. காங்கிரஸும் கைகட்டி வேடிக்கை பார்க்குது, இல்லை உயர்கல்வித்துறையில் இந்த மாதிரி வேலை பார்க்குது. பல விஷயங்கள் மேகதாதுலேருந்து பல விஷயங்கள் காங்கிரஸ் அமைதியாக இருக்குது, தாவேக்கா அமைதியாக இருக்குது, கூட்டணி கட்சிகள் மதிமுகவிலிருந்து விசிகாவிலிருந்து எல்லோரும் இது அமைதியாக வேடிக்கை பார்க்குறாங்களே, இது சரியா நியாயமா அப்படிங்கிற கேள்வியோட நம்ம அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. காங்கிரஸ் பதில் சொல்லுமா, காங்கிரஸ் பொறுப்பேற்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பேசுவோம். இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம். பத்தி நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.